வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் வறட்சியில் தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பில் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த லைவ் ஸ்ட்ரீமை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமின் ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்த போற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல ஆண்டவரே இணைந்திருக்கிற, இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தரே வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேகரை கர்த்தர் இணைத்தருளுங்க. கர்த்தர் இணைத்தருளுகிற அன்புக்காக நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உண்மை பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தை உயர்த்த இருக்கிறோம் அப்பா. துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. சந்தோஷமாய் முழு இருதயத்தோடு பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அம்மை துதிக்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயங்கள் களி கூறுவதாக. இயேசுவின் நாமத்தில் களி கூறட்டும். துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒரு புது பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் சந்தோஷமாய் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை தந்து அற்புதமாய் நடத்த போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கரங்களை தட்டி ஆமென்.
உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியால் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை போற்றி பாடுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், பாடுவோம், எங்கள் இயேசு ராஜன். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா வாழ்த்தி பாடுவோம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்கள் மன்னித்தார் ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டார் ஆராதிப்போம். பாவங்கள் மன்னித்தார் ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டார் ஆராதிப்போம். அக்கினியால் கூடமிட்டார் ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அக்கினியால் கூடமிட்டார் ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை போற்றி பாடுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை வாழ்த்தி போற்றுவோம். வாக்கு தத்தம் தந்தவர், வாக்கு மாறாத நல்ல தெய்வம் அவர். அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். வாக்கு தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கும் மாறா நல்லவரை ஆராதிப்போம். வாக்கு தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கும் மாறா நல்லவரை ஆராதிப்போம். விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். ஆமென். சேர்ந்து பாடுவோம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். லூயா பாடி துதிப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா உம்மை உயர்த்தி பாடுவோம். அப்பா thank you Lord, எங்கள் இயேசு ராஜனை. உன்னத தேவனுக்கு, உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவராஜனுக்கு ஆராதனை,
சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜன். அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை வாழ்த்தி போற்றுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். அவர் அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர். அவர் வாக்கு மாறவே மாட்டார். ஒரு அருமையான பாடல் வரிகள் இது. ஆமென். எத்தனை பேர் நீங்க உண்மையா உணர்ந்திருக்கிறீங்க? ஆண்டவர் பாவத்தை மன்னித்தார், பரிசுத்தமாக்கினார், அக்கினியில் புடமிட்டார், பொன்னாக நம்மை விளங்கும்படி செய்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொன்றும் வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இது. ஆமென். ஹல்லேலூயா. அதிசயம் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர், கரம் பற்றி நடத்துகிறவர், கண்மலை மேல் உயர்த்துகிறவர், வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்கு மாறாதவர், விண்ணப்பத்தை கேட்பவர், விடுதலை தருபவர். ஆமென். எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு பல கணக்கான பெயர்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவர், வாக்கு தருகிறவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உள்ளவர். ஆமென். எல்லா இடுக்கண்களுக்கும் நம்மை நீக்கி பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, தாவீது சாதாரண ஆடை மேய்த்து கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட தாவீதை அபிஷேகம் பண்ணி பல இஸ்ரவேல் நாட்டுக்கே ராஜாவாக அமர்த்தினார் நம் ஆண்டவர். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லது உங்க பக்கத்தில் யாராவது இருந்தா அவங்க கையை பிடித்து சொல்லுங்க, ஆண்டவரால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு லிமிட்டேஷனே இல்லை. ஆமென். அவருக்கு தடை இல்லை, வேலி இல்லை. வேலிகளை முறியடித்து, தடைகளை முறியடித்து, கற்களை புரட்டி போடுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தடை இருக்கலாம், ஆமென், புயல் போன்ற சூழ்நிலைகள் காணப்படலாம், ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர் வல்லமை உள்ளவர். இயேசு கூட இருந்தா புயல்களையும் நாம் தாண்டி வருவோம், அலைகளையும் எளிதாய் கடந்து வருவோம், அக்கினியில் நடப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும், நான் சகலத்தையும் சாதித்து முடிப்பேன். நீங்க என் கூட இருந்தா போதும், நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்க என் கூட இருந்தா போதும், எல்லா காரியங்களும் வாய்க்கும். அந்த உறுதியோடு மீண்டும் நம்ம பாட போகிறோம். ஆமென். அதிசயம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அந்த ஆண்டவரை சேர்ந்து துதித்து பாடுவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, Thank you Lord. அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம். சொல்லுங்க, அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜன். One more time, அல்லேலூயா. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை. வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கு மாறா நல்லவரை ஆராதிப்போம், வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கு மாறா நல்லவரை ஆராதிப்போம், விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம், விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை. சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்டவர், ஓ விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை. விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம்,
தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வமல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜன். அல்லேலூயா அல்லேலூயா வாழ்த்தி போற்றுவோம், எங்கள் இயேசு ராஜனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். நன்றி அப்பா. ஓ ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. சொல்லுங்க ஹalleluya. Thank you Lord. ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. வாழாக்காமல் நம்மை தலையாக்கிறவர் அவர். ஆமென். வாழாக்காமல் வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya. ஓ ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya. ஓ ரபமஷே துரசே, ஹalleluya துதி உமக்கே. பாடுங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்துவார். ரேதுனாஷே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து, பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு, சாம்பலை நீக்கி விட்டு, சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை விட்டு, பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு, சாம்பலை நீக்கி விட்டு, சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. வாழாக்காமல் வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓ வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல். ஹalleluya ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya 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 துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya. நலாமில நிரம்பி சொல்லுங்க, அப்பா ஒருவருக்கே துதி. ஹalleluya. ஓ ஹalleluya துதி. Thank you Lord. Rakna se dura baladiande. Hallelujah hallelujah துதி உமக்கே. Hallelujah. Mashe dumarase. வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya
se libruda na se. Hallelujah, hallelujah, துதி உமக்கே. Hallelujah, 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 துதி உமக்கே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஒருவருக்கே துதி அப்பா. You alone deserve all the glory. Raduni bladuna shirase. ஆடுகளுக்கு பின்னாடி போய்க் கொண்டிருந்த தாவீதை தேசங்களுக்கு ராஜாவாய் அமர்த்தின தெய்வமே. ஓலையாந்துனாசா பிராதுனி முடுனோ ஷெதுலியாந்தே. சொல்லுங்க அப்பா, ஒருவருக்கே, அவர் ஒருவரே துதிக்கு பாத்திர. உங்க இயலாமையை அவர் மாற்றக்கூடும். மோசே சொன்னா, நான் திக்கு நாவு, மந்த நாவை உடையவன், திக்கு வாய் உள்ளவன். ஆண்டவரே, என்னையா பயன்படுத்த போறீங்க, வேற யாரையாவது அனுப்பும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னைதான் பயன்படுத்துவேன். மோசேவை ஆண்டவர் அழைத்தார், பயன்படுத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஓ ஆமென். நம்முடைய குறைவுகள் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. குறைவுள்ளவர்களை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். சமுதாயத்தில் ஒடுக்கப்படுகிறவர்களை தான் ஆண்டவர் எடுத்து முன்னிலையில் நிறுத்துகிறார். ரபுதானா சிறுமைப்பட்டவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நொறுங்குண்ட ஆவியுடையவர்களை தான், வசனத்துக்கு நடுங்குறவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நல்லா ரெண்டு கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ராது நீ முஷே கலபாதா, எங்களையும் உயர்த்த நீர் வல்லவரப்பா. ஓ எங்களையும் நீர் உயர்த்த வல்லவரையா. ஓ ஜோதிகளின் பிதாவே, சர்வ வல்லவரே, ஓ உம்மை ஆராதிக்கிறோம். என்னை கண்ட தெய்வமே, என்னை பார்க்கிறவர், என் நினைவாய் இருக்கிறவர், என்னையே கண்காணித்து கொண்டிருக்கிறவரே, எங்களை பக்குவப்படுத்தி ஏற்ற நேரத்தில் எங்களை உயர்த்துகிறவர். ஏசாயா 60, சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாவது ஏற்ற காலத்தில் நடக்கும். At the right time God will do what he has been destined. அவர் முன்னமே எதை குறித்திருக்கிறாரோ அது ஏற்ற நேரத்தில் அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஓ நம்மை உடைத்து உருவாக்குகிறவர் அவர். லேதானா சே மீமுரோலாஷே. சொல்லுங்க அப்பா, எங்களை உருவாக்குகிறவரே. ஓ உயரத்திற்கு மேல உயரத்திற்கு கொண்டு போகிறவரே, கிருபை மேல கிருபையினால் எங்களை நிரப்புகிறவரே. கிருபை பெயர் சொல்லி அழைத்த கிருபை, என்னையும் கண்ணோக்கி பார்த்த கிருபை, என்னையும் பொருட்டா எண்ணின கிருபை, என்னையும் அழைத்த கிருபை. ஓ உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. ஆராதனை ஆராதனை உம்மை நேசிக்கிறோம், உம்மை சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறோம் அப்பா. ஓ எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன். I will love you, I love you Jesus. அவரை நேசிக்கிறவர்கள் அவரை போலவே நடப்பாங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே உம்மையே நான் பின்பற்றுவேன், உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லுங்க, உம்மையே நான் நேசிப்பேன்ப்பா. உம்மை தவிர எனக்கு வேறு கதி இல்லை. நீங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எல்லாரும் கண்களை மூடி சொல்லலாமா? நீங்க தான் என்னுடைய முதல் இடம். உங்களுக்கு தான் முதல் இடம்பா. குடும்பம் அப்புறம் தான். உங்களை தான் நான் நேசிப்பேன். ஒரு ஜெபமா சொல்லுங்க, ஒரு அர்ப்பணிப்பா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நேசிப்பேன்பா. I will love you forever. எப்பொழுதும்
எந்த நிலைமையிலும் உயர்த்தப்பட்டாலும் தாழ்த்தப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்படலனாலும் நான் உங்களை மட்டும்தான் நேசிப்பேன். மாறாத தெய்வம் உம்மை மட்டும்தான் நேசிப்பேன். மாறாதவர் நீர் மாறாதவர் என் இயேசு நீர் மாறாதவர். சொல்லுங்க மாறாதவர். ஓ நீர் மாறாதவர் என் இயேசு நீர் மாறாதவர். உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் 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 இயேசுவே. உம்மை நேசிப்பேன் 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 இயேசு. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. உம்மை நேசிப்பேன் 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 இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை நேசிப்பேன் 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 இயேசு. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? எப்படிப்பட்ட பேதுரு? மறுதலித்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? ஒரு முறை அல்ல 3 முறை கேட்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? Do you love me? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்க என்ன நேசிக்கிறீங்களா? உண்மையா நேசிக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உண்மையா இயேசுவை நம்ம நேசிக்கிறோமா? ஏதோ நான் ஐ லவ் ஜீசஸ், நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றதுல அன்பு வெளிப்படாது. அப்படியே வார்த்தையை கனப்படுத்தி அதன்படி நடக்கிற போதுதான் நம்ம உண்மையா அவரை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஆண்டவரே உங்க சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன். I will follow your Bible. நீங்க எங்க கையில கொடுத்திருக்கிற இந்த பொக்கிஷத்தை நாங்க ஃபாலோ பண்ணுவோம்ப்பா. எஞ்சி உள்ள நாட்கள் இன்னும் எத்தனை நாட்கள் உயிர் வாழ்வோம் தெரியாது. ஆண்டவருடைய வருகை இன்னும் எவ்வளவு நாட்கள் தள்ளி போகும் தெரியாது. ஆனா இருக்கிற எஞ்சி உள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உங்க சித்தத்தை தான் நாங்க செய்யணும்ப்பா. சொல்லுங்க அப்பா, உங்க சித்தத்தை தான். Thy will be done in our life. Your will must be done in our life. உங்க சித்தம் தான் நடக்கணும். சொல்லுங்க, உங்க சித்தம் மட்டும்தான் எங்க வாழ்க்கையில நடக்கணும். உங்களை மட்டும் தான் நாங்க இங்க ரோல் மாடலா வைக்கணும். உங்களை தான் நாங்க பின்பற்றணும். 1000 பேர் என்ன சொன்னாலும், இயேசுவை மறுதலின்னு ஒரு கூட்டம் எங்களை பார்த்து மறைச்சினாலும் நாங்க உங்களை விட்டு பின்வாங்காம, மரித்தாலும் உமக்காக மரிப்போமே தவிர உம்மை மறுதலிக்க மாட்டோம் என்ற அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். Let the zeal of Holy Spirit fill us. ஆவியானவருடைய இந்த வைராக்கியம் எங்களை நிரப்பட்டும். ஓ லத்மாசே மீதுனாசே. சொல்லுங்க, உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. அவர் மாறாதவர். நேசிப்பே 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 இயேசுவே. உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே
இயேசு என் இயேசு நீங்க மாறாதவர் சொல்லுங்க மாறாதவர் உம்மை நேசிப்பேன் 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 இயேசு உம்மை நேசிப்பேன் 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 இயேசு இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் நம்ம வாசிக்க கேட்போமா? பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். அந்த லக்கை நோக்கி, அந்த நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் தொடர்கிறேன். இரண்டாவது, லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, ஒரு பிளான் நம்ம மேல வைத்து கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக பிலிப்பியருக்கு சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், அதை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆசையாய் தொடருகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் அதே மாதிரி தொடரணும், நீங்களும் என்னை மாதிரி ஃபாலோ பண்ணணும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை பவுல் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த தேசத்துல, இந்திய தேசத்துல அல்லது இந்திய தேசத்துல நம்மை பிறக்க வைத்ததற்கு என்ன நோக்கம், அல்லது இந்தியர்களாகிய நாம் உலகமெங்கும் பல இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போயிருக்கிறாரே, மற்ற தேசங்களிலே உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறாரே, அதற்கு என்ன நோக்கம்? அல்லது நீங்க எந்த தேசத்தின் மக்களாக இருக்கிறீங்களோ, ஒருவேளை இலங்கையில் இருக்கிறவங்க நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், உங்கள் தேசத்துல ஏன் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், ஏன் பிறக்க வைத்தார்? ஒருவேளை இலங்கை தேசத்துல பிறந்தவங்க இப்பொழுது நிறைய இடங்கள்ல நீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கலாம், மற்ற தேசங்களிலே இருந்து. ஸோ எதற்காக ஆண்டவர் என்னை இந்த தேசத்தில் பிறக்க வைத்து இந்த தேசத்துக்கு கொண்டு போய் என்னை வைத்திருக்கிறார்? அல்லது இந்தியாவிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கேளுங்க, ஏன் ஆண்டவரே எதற்காக என்னை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறீர்? தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதாவது தேசத்து மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி, நம்ம பிறந்த தேசத்தில், நம்ம வாழ்ந்து வருகிற தேசத்தில், நம்ம போய் இருக்கிற குடியிருக்கிற தேசத்தில் ஆண்டவருடைய கிருபையினால நம்ம ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அழைத்தபடியால் அந்த நோக்கத்தின்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த செய்தியை நீங்க கேட்க வேண்டும் என்று நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது, என்னை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அல்லது ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவருடைய தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டதற்கு, இந்த தேசத்திலே உங்களை வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல நம்ம வேதத்தில் இருந்து சில தேவ மனிதர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்த காரியம், அவர்களை ஒவ்வொரு தேசத்திலே, குறிப்பிட்ட தேசத்திலே வைத்திருப்பதற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படியே நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட, ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு ஜெபத்தோடு கூட, ஒரு நோக்கத்தோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட பேச போகிறார். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:36.
அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். ஆமேன். இங்க பார்க்கிறோம், கானான் தேசத்திலே இருந்த யாக்கோபின் பிள்ளைகளுள் ஒருவனாகிய யோசேப்பை அந்த குடும்பத்தினரே சேர்ந்து எகிப்தியருக்கு விற்று போட்டார்கள். மீதியானியரிடத்தில் விற்று போட்டார்கள். மீதியானியர் கொண்டு போய் எகிப்துல கொண்டு போய் அந்த போத்திபார் வீட்டில் கொண்டு போய் விற்று போட்டு விட்டான். பாவம் இந்த யோசேப்பு, சின்ன வாலிபன், தகப்பனால நேசிக்கப்பட்டவன். பட் ஒவ்வொரு சகோதரர்களும் அவன் மேல எரிச்சலா இருந்து அவனை அந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு போய் அனுப்பி விட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கிறான், அந்த எகிப்துல இருக்கிறான். உண்மையிலே பாருங்க, இந்த யோசேப்புக்கு வாழ்க்கையில இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது என்பது நம்ம எல்லாருக்கும் இப்ப தெரியும். இப்ப பைபிளை படிச்சு முடிச்ச நமக்கு நல்லா தெரியும். ஆனா யோசேப்புக்கு அந்த நாட்கள்ல தெரியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா தெரியாது. ஏன் என்னை கொண்டு போகிறார்கள், என்னை ஏன் இப்படி விற்று போடுகிறார்கள், என்னை ஆசீர்வதிப்பேன் தானே ஆண்டவர் எனக்கு சொப்பனம் கொடுத்தார், என் குடும்பத்துக்கே நான் தலைவனாய் இருப்பேன், என்னுடைய சகோதரர்கள் என்னை வணங்குவார்கள் என்று தானே ஆண்டவர் எனக்கு சொப்பனம் கொடுத்தார், தரிசனம் கொடுத்தார், எனக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், அவ்வளவுதான் தெரியும். ஆனா ஏன் இவர்கள் என்னை விற்று போடுகிறார்கள், இந்த தேசத்துக்கு அனுப்புகிறார்கள், என்னை ஏன் இந்த எகிப்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த வயசுக்கு தெரிவதற்கு சந்தர்ப்பம் இல்லை, இதுவும் இல்லை. ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் என்னை கொண்டு போகிறார், நான் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, 40ஆம் அதிகாரத்துலலாம் நம்ம பார்க்கும் பொழுது 39, 40 பார்க்கும் பொழுது கர்த்தர் கூடவே இருந்தார். ஆமேன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், எங்க போகிறாரோ அங்க கூட இருந்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எந்த தேசத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த பட்டணத்துல இருக்கிறோம் என்பதை விட நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா, கர்த்தரோடு கூட நம்முடைய கனெக்ஷன் கரெக்டா இருக்குதா, கர்த்தரோடு கூட நம்முடைய தொடர்பு கரெக்டா இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏனென்றால் கர்த்தர் ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறார், அல்லது கர்த்தர் ஒரு தேசத்தில் வைத்திருக்கிறார், ஒரு பட்டணத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். கானான் தேசத்தில் வைத்திருந்தால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அங்கிருந்து எகிப்துக்கு கொண்டு போகிறார் என்றால் அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில நீங்க எந்த தேசத்துல இருக்கிறீங்க, எந்த பட்டணத்துல இருக்கிறீங்க என்பது முக்கியம் கிடையாது. ஆனா நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்துல, ஆண்டவரே, நான் எந்த இடத்தில் இருந்தாலும் உம்முடைய சித்தம் செய்கிறவனாய், உம்முடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறவனாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு தொடர்பு கரெக்டா இருந்தா கர்த்தர் செய்ய வேண்டியதை உங்களை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படிதான். எங்க கொண்டு போறாங்க என்பது அவருக்கு தெரியல, எந்த தேசத்துல விற்று போடுறாங்கன்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், கர்த்தர் எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அவர் எனக்கென்று வைத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்பது யோசேப்புக்கு நல்லா தெரிந்திருந்தது. ஆமென். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம இந்த தேசத்திலே வைத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை உங்களை வேறு தேசத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் என்றால், நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என்ன நோக்கம் அப்பா, என்ன திட்டம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க. சில சமயங்கள்ல உடனே நமக்கு தெரியாது, உடனே நமக்கு அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில, குழப்பமா இருக்கிற சூழ்நிலையில அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஒன்னே ஒண்ணு எனக்கு தெரியும், நீங்க எங்க என்னை அனுப்பினாலும், எந்த இடத்தில் என்னை வைத்தாலும் நீங்க என் கூட இருந்தா எனக்கு போதும் கர்த்தாவே. நீங்க என் கூட இருந்தா அந்த நோக்கம் நிறைவேறும், அந்த திட்டம் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, போத்திபார் வீட்டுல இருக்கிற இந்த யோசேப்பு அடுத்தது சிறைச்சாலைக்கு போகிறார். சிறைச்சாலைக்கு போறது ரொம்ப கஷ்டமான ஒரு பாத்துதான், ஒரு வழிதான் இல்லையா? மேல மேல உயர்த்தப்படணுமே தவிர இன்னும் கீழே விழக்கூடாது. ஆனா இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில கீழாக போய் கொண்டிருக்கிறார். போத்திபார் வீட்டை விட
மோசமான ஒரு சூழ்நிலையில அவர் போனதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிறைச்சாலைக்குள்ள போன பொழுதும் அங்கேயும் பார்க்கிறோம் கர்த்தர் கூடவே இருந்தார். ஆமென். அந்த வசனத்தை வாசி. ஆதியாகமம் 39:22-23. ஆதியாகமம் சிறைச்சாலை தலைவன் 22-23. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஆமென். சிறைச்சாலையிலே கொண்டு போய் போடப்பட்டாலும் கர்த்தர் கூட இருந்தபடியால் கர்த்தர் அவன் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கேயும் சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க செய்கிறார். சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கும் பொழுது, அவருடைய திட்டத்தின்படி அவருடைய சித்தத்தின் முனையில நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுவார். அது சிறைச்சாலையாகவே இருந்தாலும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க போய்கொண்டிருக்கிற பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், கடினமா இருக்கலாம். இந்த தேசத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இந்த தேசத்துல என்னால முன்னேற முடியலையே, ஏன் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறான் தெரியலையே என்று பாரத்தோடு கூட இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், உம்முடைய சமூகத்துல நான் இருப்பேன், உம்மோடு கூட இருப்பேன், நீர் என் கூட இருந்தால் போதும் என்று கேளுங்களேன். கர்த்தர் உங்களை அழைத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களால ஒப்பு கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையில இருந்தாரு. அதே வேளையில 41ஆம் அதிகாரத்துல பார்வோன் அவரை கூப்பிட்டு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். பார்வோன் இந்த சிறைச்சாலையில கிடந்த யோசேப்பை கூப்பிட்டு அனுப்புகிறார். 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சிறைச்சாலையில் இருந்த மனிதனை பார்வோன் அழைத்து அனுப்புகிறார். 41 எகிப்துக்கே அதிகாரியாக கர்த்தர் மாற்றுகிறார். அந்த பார்வோன் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்பதான் தெரியுது கர்த்தருடைய நோக்கத்தை. இப்பதான் யோசேப்பு அறிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. போத்திபார் வீட்டுல போகும் பொழுது நோக்கம் தெரியல, சிறைச்சாலையில இருக்கும் போதும் நோக்கம் தெரியல. ஆனா பாருங்க, இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கும் பொழுதுதான் யோசேப்பை குறித்து தேவன் வைத்திருந்த நோக்கம் அல்லது திட்டம் தெரிகிறது. ஹல்லேலூயா. ஆனா அதே வேளையில யோசேப்புக்கு தெரிதோ இல்லையோ, அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, நீங்க நடத்துங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எப்படிப்பட்ட பாதையில நான் போனாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, என் மேல நீங்க வச்ச நோக்கம் மட்டும் நிறைவேறட்டும், என்னை ஏன் இந்த எகிப்துக்கு அனுப்புறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் என்று மாத்திரம் அமைதியாய் மௌனமாய் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததினால அந்த நோக்கம் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி. எகிப்தில் உள்ள அத்தனை நிலங்களையும் அவர் வாங்கி பார்வோனுக்கு சொந்தமாக்குகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக எகிப்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்கிறது, யோசேப்பு தான் சாப்பாடு கொடுக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். அதைவிட மேல பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய சந்ததியையே யோசேப்பு தான் ஆசீர்வதிக்கணும், ஆதரிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், போஷிக்கணும் என்பது தேவனுடைய திட்டம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு யோசேப்பு தன்னை விட்டு கொடுத்ததினால, அமைதியாய் இருந்ததினால, கர்த்தரோடு கூட இடைப்பட்டு அவருடைய பிரசன்னத்தை காத்து கொண்டதினால தேவன் அவரை குறித்து வைத்த திட்டம் நிறைவேறியது. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு நிறைய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை அது அறிய முடியாதபடிக்கு உங்களுடைய பாதை கஷ்டமா இருக்கலாம், வருத்தமான பாதையா இருக்கலாம், கொடூரமான பாதையா இருக்கலாம், வேதனையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம். ஆனா ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, எந்த வேதனையான பள்ளத்தாக்கா இருந்தாலும் கர்த்தர் எனக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்.
என்னை இந்த இடத்துக்கு கொண்டு போவாரே ஆனால், இந்த பாதையில் அவர் அனுமதிப்பாரே ஆனால், எனக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்று கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து அவருடைய பாதத்தில் நீங்க பிடித்து கொள்ளும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தம்முடைய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியை உயிரோடு காப்பாற்றுவதற்காக இந்த யோசேப்பை இவ்வளவு பாதைகள் வழியாக நடத்தி அந்த எகிப்தில கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 27:43 ஆதியாகமம் 27:43 ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபான் இடத்துக்கு ஓடிப்போய். ஆமென். இங்க பார்க்கிறோம், ரெபேக்காள் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான், உன்னை கொலை செய்து விடுவேன் என்று ஏசா சொல்லுகிறான், அதனால நீ எழுந்து ஆரானுக்கு போ என்று சொல்லி ஆரானுக்கு அனுப்புகிறார். அதே மாதிரி 29 அவர் போய் ஆரானுக்கு போய் சேர்ந்து அங்கிருக்கிற ரெபேக்காளின் சகோதரனாகிய லாபான் வீட்டுக்கு போகிறான். உண்மையிலே பாருங்க, இந்த வாலிபன் அம்மா அப்பா கூட இருந்தவன், ரொம்ப செல்ல பிள்ளையா, அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தவன் திடீரென்று அந்த இடத்தை விட்டு துரத்தப்படுகிறான். ஆரானுக்கு போகிறான். பாதை தெரியாது, வழி தெரியாது, ஆனாலும் புறப்பட்டு போகிறான். கையில பணம் இல்லை, ஒரு கோலும் தடியும் தான் கையில இருந்துச்சு, வேற எதுவுமே கிடையாது. ஆனாலும் புறப்பட்டு போகிறான். அங்க புறப்பட்டு போகும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாபான் அவன் சொல்லுகிறான். 29:4 நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 29:4. யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். ஆமேன். அப்போ இன்னும் 30:27 வாசிப்போம். 30:27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். ஆமென். லாபான் வீட்டுக்கு அவன் போகிறான். அந்த நேரத்தில் லாபான் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இந்த யாக்கோபை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய பாதையும் கடினமாய் இருந்தாலும், கஷ்டமான பாதையாய் இருந்தாலும், ஒருவேளை கூட்டை கலைத்து கர்த்தர் கொண்டு போவது போல இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது, யுபாகமம் 32:32 கழுகு தன் கூட்டை கலைத்து கொண்டு போனது போல உன்னை நான் கொண்டு போனேன் என்று கர்த்தரே யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்க, இந்த யாக்கோபின் நிமித்தம் லாபான் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில பல விதமான போராட்டங்களோடு கூட நீங்க இன்னைக்கு இருக்கலாம், கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில கூட்டை கலைப்பது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் உங்களை கொண்டு சில குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது நீங்க புரிந்து கொள்ளுங்கள், என்னை கொண்டு ஏதோ ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேக குடும்பங்கள்ல திருமணமாகி பிள்ளைங்க போகும் பொழுது நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன் என்னை இந்த வீட்டுக்கு கொண்டு போனார் தெரியலையே. அங்க நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும் பொழுது, கணவனுக்கிடையே இன்லாஸ்கிடையே பல பிரச்சனைகள் வரும்போது யோசிப்பாங்க, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த பிரச்சனைகள். ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அல்லது எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு நாம் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக, வாய்க்காலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் நம்ம எங்கேயுமே கொண்டு போவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம் நிமித்தம்
நம்மை சார்ந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில நம்ம ஆண்டவரை பார்த்து இப்போ ஜெபிக்க போறோம். ஒருவேளை எங்களுடைய பாதை யோசேப்பு வாழ்க்கை போல, யாக்கோபு வாழ்க்கை போல கஷ்டமா தான் இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் ஒன்று தெரியும், எங்களுடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், எங்களுடைய பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாய், எங்களுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் எங்களை மாற்ற போறீங்க. ஆகவே இப்பொழுது இருக்கிற கஷ்டங்கள் அதை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம். உம்மோடு கூட நாங்கள் உறவாடுவோம். இந்த கஷ்ட நேரத்துல உம்மோடு கூட உறவாட கஷ்டமா இருந்தாலும், ஜெபிக்க கஷ்டமா இருந்தாலும் நாங்கள் உங்களை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே. ஏனென்றால் உங்கள் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எஸ்தர் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரீத்தின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஆமென். எஸ்தருக்கு அந்த அரண்மனையில அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் கிடைக்கிறது. ஒரு பட்டத்து ஸ்திரீயாக கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவளுக்கு தெரியாது, ஏன் என்னை இந்த பட்டத்து ராணி ஆக்கி இருக்கிறார்கள், ஏன் எனக்கு இந்த பொசிஷன் கிடைத்தது, இந்த ஸ்தானம் கிடைத்தது, இந்த தேசத்திலே கர்த்தர் ஏன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பது ஒருவேளை அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது மொர்தெகாய் மூலமாக அவள் அறிந்து கொள்ளுகிறாள் தனக்கு ஏன் இந்த ராஜ மேன்மை. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, டைரக்டா எஸ்தருக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை, ராஜ மேன்மை, ஒரு நல்ல ஒரு கிரேட் பொசிஷன் அவளுக்கு கிடைக்குது. அந்த தேசத்துல ஒரு பெரிய உயர்வு கிடைக்கிறது. ஏன் ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதற்கான நோக்கத்தை இந்த இடத்துல மொர்தெகாய் மூலமாய் அவளுக்கு தெரிவிக்கப்படுகிறது. யூத ஜனங்களுக்கு ஒரு அழிவு இருக்கிறது, நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு அழிவு இருக்கிறது. இந்த அழிவினின்று ஜனங்களை பாதுகாக்கும்படி ராஜாவினிடத்தில் பரிந்து பேசுவதற்காகத்தான் உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது, இல்லைன்னா மற்றவங்கெல்லாம் அழிந்து போய் விடுவார்களே என்று சொன்ன பொழுது அவள் உடனே தன்னுடைய நோக்கத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜாவினிடத்தில் போய் மன்றாடும்படி அதற்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி 3 நாட்கள் அவள் உபவாசித்து ஜெபிக்கிறாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயங்களில ஒரு உயர்ந்த பொசிஷனுக்கு கொண்டு போவதற்கு முன்பாக பல பாடுகள் வரும், பல ப்ராசஸ் வழியாக நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நான் முதல்ல சொன்னது போல யோசேப்பை பல விதமான பாடுகளுக்கு உட்படுத்தி அவனை அப்படியே கொண்டு போய் உயர்த்தி அதுக்கப்புறம் அந்த நோக்கத்திற்கான காரணத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் எகிப்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் பாதுகாக்க வைத்தார். இங்க பார்க்கிறோம், எஸ்தர் கேட்காமலேயே, அவள் நினைக்காமலேயே அந்த தேசத்துல அவளுடைய பொசிஷனை கர்த்தர் உயர்த்துகிறார். இன்னைக்கு கூட உங்கள நிறைய பேருக்கு படிச்சு முடிச்சோம், ஆனா உடனே ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, சூப்பர் வேலை கிடைச்சிருச்சு, நல்ல கை நிறைய சம்பளம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு பதவி, சர்ச்சில் நல்ல பதவி, வெளியே நல்ல பதவி, வெளியில நல்ல பணம், நல்ல பேரு, நல்ல புகழ், நல்ல செல்வாக்கு. இப்படி சிலருக்கு கேட்காமலே தானாகவே இந்த பொசிஷன்லாம் வந்து விடும். நம்ம இருக்கிற தேசத்துல, நம்முடைய பட்டணத்துல கர்த்தர் உயர்த்தி வைப்பார். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களை பாதுகாக்கும்படி, மற்றவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படிதான் கர்த்தர் இந்த உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதை நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல், இது நான் சந்தோஷமா இருப்பதற்காக, என்னுடைய குடும்பம் நிம்மதியா இருப்பதற்காக, நான் மட்டும் ஆசீர்வாதமா இருப்பதற்காகத்தான் இந்த பொசிஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நிறைய பேர் நினைத்து கொள்ளுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி கிடையாது.
உங்களுக்கு இந்த நல்ல ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மூலமாக ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்ந்த நிலைமையில இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரே என்றால், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பணத்தை கொடுத்தீர்? ஏன் ஆண்டவரே இந்த பதவியை கொடுத்தீர்? ஏன் ஆண்டவரே இந்த நல்ல உயர்ந்த வேலையை கொடுத்தீர்? ஏன் ஆண்டவரே இந்த நல்ல ஒரு உயர்ந்த குடும்பத்துக்கு என்னை கொண்டு போனீர்? ஏன் இந்த நல்ல பொசிஷன்ல வைத்திருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேளுங்க. ஏன்னு கேளுங்க. என்ன நோக்கம் ஆண்டவரே? என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? எதற்காக எதற்காக எதற்காக? இந்த கேள்வி உங்க உள்ளத்திலிருந்து எழும்பணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் யாரையும் உயர்த்த மாட்டார். ஆமென். அவர் உயர்த்துகிறார் என்றால் அதுல ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு சித்தம் இருக்கும். ஆமென். எஸ்தருக்கு முதல்ல தெரியல. அவளுக்கு நான் நல்லா இருக்கிறேன், ராஜாவினிடத்துல அவர் கூப்பிட்டா நான் போவேன், நல்லா சாப்பிடுவேன், எனக்கு நல்ல வசதி ஒண்ணுமே இல்லை, நான் ராஜா கிட்ட இப்ப போனா அவ்வளவுதான் செத்து போயிருவேன், அதனால நீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னா. ஆனா அந்த பொசிஷனுக்கான நோக்கத்தை மொர்தெகாய் மூலமாக அறிந்து கொண்ட பொழுது அவள் சொல்லுகிறாள், இந்த மேன்மை எனக்கு ஏன் கிடைத்தது என்று இப்ப அறிந்து கொண்டேன், நான் போகிறேன் ராஜாவிடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக ராஜாதி ராஜாவிடத்துல நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவள் உபவாசம் பண்ணி ஜெபித்தாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்களே, எத்தனையோ மக்கள் நம்முடைய தேசத்துல போராடி கொண்டு இருக்கிறாங்களே, எத்தனையோ மக்கள் பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, அந்த நேரத்துல உங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறாரே, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே, உங்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறாரே, நல்ல வசதி கொடுத்திருக்கிறாரே. காரணம் என்ன ஆண்டவரே? காரணம் என்னன்னு சொல்லுங்கப்பா. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீ சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேனப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நீங்க உங்களை தாழ்த்துவீங்களா? நீங்க தாழ்த்தும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்க மூலமா கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் இந்த பொசிஷனை பெறுவதற்கு போராடி பெற்றுக்கொள்வாங்க, யோசேப்பை போல. சிலருக்கு பாருங்க, இந்த பொசிஷனை கர்த்தர் கொடுப்பதற்காகவே ஏற்கனவே இருந்தவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருப்பார், எஸ்தரை போல. அப்ப எப்படி இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு, எனக்கு என்னை இந்த தேசத்துல உயர்த்தினதுக்கு ஒரு ரீசன், உண்மையிலே நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க, இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்க, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்தால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னாரே. அப்ப நான் ஜெபிக்கிறவளாய் மாறணுமே. ஆமென். அதற்காகத்தானே எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், அதற்காகத்தானே இந்த ராஜ மேன்மை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த பொசிஷனை நீர் கொடுத்ததற்கு காரணம் என்னப்பா? எனக்கு இந்த உயர்வை கொடுத்ததற்கு காரணம் என்னப்பா? தயவு செஞ்சு எனக்கு வெளிப்படுத்துங்க. இப்போ காலை ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம், ஆண்டவரை எனக்கு வெளிப்படுத்துங்க, அந்த நோக்கத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஒரு காரணம் இல்லாமல் என்னை நீங்க உயர்த்தல, அந்த நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் அதுபடி செய்து முடிக்க எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி எல்லாரும் அர்ப்பணித்து உயர்த்தின நோக்கத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்தில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ஸ்தானம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உயர்வு, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொசிஷன், ஆண்டவரே இதிலே நாங்கள் உமக்கு ஆண்டவரே மகிமையாய் வாழணும், உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நாங்கள் தேடணும். எதற்காக நீங்கள் எங்களை அழைச்சிங்களோ, எதற்காக எங்களுக்கு இந்த உத்தியோகத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆண்டவரே இந்த காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் எதற்காக நீங்கள் கொடுத்தீங்களோ அதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே நாங்கள் மௌனமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற காலம் கடைசி காலம். ஆண்டவரே, எங்களால் ஆன மட்டும், எங்களால் முடிந்த மட்டும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தேட, உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களை யோசிக்க, ஆண்டவரே அநேக மக்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய நோக்கத்தை அறிந்து நாங்கள் செயல்பட, எஸ்தரை போல நாங்கள் துணிந்து நாங்கள் செயல்பட எங்கள் இருதயத்தை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கையில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எருசலேம் அலங்கத்தை பார், எருக்களின் அலங்கோலத்தை பார், எருசலேம்
அலங்கத்தை பார், நெருக்களின் அலங்கோலத்தை பார். நெருங்கி ஜெபித்து நெருங்கி நீயுமா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயுமா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறித்து பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில தெய்வ மனிதர்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஆமென். இங்க பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தர் வைத்திருந்தார். ஏசாயாவுடைய நாவை கர்த்தர் தொட்டு அவருடைய அக்கிரமம் நீங்க அவரை சுத்திகரித்து அவருடைய வாயில ஒரு அக்கினி அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் வைத்திருந்தார். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை நோக்கி எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சனகரிப் ராஜா வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக வேதனையாய் பேசுகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்யணும் தெரியல என்று சொன்ன பொழுது இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணினா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி இந்த எசேக்கியா ராஜாவோடு இணைந்து ஜெபித்ததன் விளைவு வேதத்திலே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியா ராஜாவும் சேர்ந்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். விளைவு, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அசீரியரின் பாளையத்துக்குள்ளே அந்த தூதன் வந்து 1,85,000 பேரை வெட்டி போட்டான். எந்த ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மக்களை நிந்தித்தார்களோ, இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தார்களோ, அவர்களை வெட்டி போடும்படி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதனை கர்த்தர் அனுப்புவதற்கு காரணம் ஏசாயா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்து இந்த தேசத்திலே வைத்திருக்கிறாரே ஆனால், கர்த்தர் உங்கள் மேல ஒரு ஆவியை ஊற்றி இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறாரே ஆனால், கண்டிப்பாக உங்க மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆமென். சும்மா யாருக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்க மாட்டார். அபிஷேகம் பெற்றவர்களாய் வைக்கவே மாட்டார். ஒரு பக்கம் உயர்வை கொடுப்பார், ஒரு பக்கம் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பார், இன்னொரு பக்கம் அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருப்பார், அபிஷேகத்தை வைத்திருப்பார். காரணம், ஒரு நோக்கம். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்? இந்த தேசத்துல எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கும் பொழுது, அறிந்தும் இந்த கூட்டத்திலெல்லாம் இப்படி வார்த்தைகளை கேட்காமல் இருக்கும் பொழுது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது, உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த அபிஷேகத்தை கொடுத்து இந்த தேசத்திலே வைத்திருக்கிறாரே என்றால், உங்களையும் என்னையும் குறித்து ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக, என் மூலமாக கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, அந்த அபிஷேகத்தின் மூலமாக ஒரு பெரிய பாதுகாப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போல உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பாபிலோன் தேசத்திலே தானியேல் எல்லாரையும் கொண்டு போய் வைத்த பொழுது தானியேலை பார்த்து அந்த ராஜா சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இவரை போல வேறு ஒருவன் உண்டோ? ஆமென். அப்ப தேவ ஆவி பெற்றவன், தேவனுடைய ஆவியை பெற்றவன் என்று சொல்லும் பொழுது, ஏன் தானியேலை அந்த தேசத்திலே அபிஷேகம் பண்ணி உயர்த்தி வைத்திருந்தார் என்றால், அந்த தேசத்திலே வாழ்ந்த அத்தனை ராஜாக்களுக்கும் தேவ திட்டத்தை வெளிப்படுத்தும்படியாக. சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல,
இன்னொரு ராஜாவுக்கு சொப்பனம் தெரியுது, சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. இன்னொரு ராஜாவுக்கு ஒரு எழுத்து எழுதப்படுகிறது, அந்த எழுத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல இந்த கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மறைபொருளை பெற்றுக்கொண்டு ராஜாக்களுக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவியை கர்த்தர் ஊற்றி இருந்தார். ஆமென். இப்படி நான் சொல்லிட்டே போகலாம். கோரேசின் ராஜாவுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். வேதத்திலே பார்க்கிறோம், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். அந்த கோரேசுக்கு எதற்காக அபிஷேகத்தை கொடுத்தார் என்றால், அந்த கோரேஸ் மூலமாக எருசலேம் ஆலயத்தை கட்டப்படுவதற்கு அதற்கு காரணமாக அந்த வெண்கல கதவுகளை உடைத்து அந்த ஒளிப்படத்தின் புதையல்களை எடுத்து அந்த எருசலேம் ஆலயத்துக்கு கட்டுவதற்காக கொடுப்பதற்காகவே, அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு ஒருத்தர் தேவை. அதற்காகவே கர்த்தர் கோரேஸ் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். இதேதான் நெகேமியாவுடைய வாழ்க்கையில. நெகேமியாவை எருசலேம் தேசத்துல இருந்து ஏன் அந்த சூசான் அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு போனார் என்றால், இந்த எருசலேமை கட்டுவதற்கு ஒரு ஆள் தேவை. எருசலேம் அலங்கத்தை கட்டுவதற்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் சரியான ஆள் நெகேமியா. ஆனா அவனுக்கு பணம் தேவை, பொருள் தேவை, ஆட்கள் தேவை. அதற்காகத்தான் இந்த ராஜாவினிடத்திலே கொண்டு வந்து அந்த ராஜா மூலமாகவே கட்டளை பெற்று, ராஜா மூலமாகவே ஆட்களை அனுப்பி, ராஜா மூலமாகவே அந்த அலங்கத்துக்கு தேவையான மரங்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை இந்த தேசத்துல அபிஷேகம் பண்ணி வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நோக்கத்தை அறிந்து அலைகிற ஒரு குருவி போல நம்ம இருக்கக்கூடாது. ஆமேன். கர்த்தர் எனக்கு என்ன நோக்கம் வைத்திருக்கிறார்? முதல்ல நீங்க கேட்கணும், என்னை ரட்சித்ததற்கு என்ன நோக்கம், என்னை அபிஷேகம் பண்ணினதற்கு என்ன நோக்கம், இந்த குறிப்பிட்ட சபைக்கு என்னை அங்கத்தினராக வைத்திருக்கிறாரே என்ன நோக்கம். தினமும் மாலையில இப்படி இயேசு சந்திக்கிறார். ஊழியத்தின் மூலமாக இந்த செய்திகளை கேட்டு 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 என்னை பலப்படுத்துகிறாரே என்ன நோக்கம் என்பதை நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும், அறிந்து கொள்ளணும். ஆமேன். நீங்க சாப்பிட்டு 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 திருப்தி அடைந்து பெருகி நீங்க மட்டும் பெருகுவதற்காக அல்ல, கர்த்தர் உங்க மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆமேன். எதற்காக இந்த அபிஷேகம் ஆண்டவரே? எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு, எங்களுடைய தேசத்துக்கு பட்டணத்துக்காக மக்களுக்காக ஜாமக்காரன் போல இரவும் பகலும் போராடி ஜெபிப்பதற்காகத்தானே இந்த அபிஷேகம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் நீங்க புரிந்து கொள்ளணும், அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளணும். ஆமேன். சில சமயங்கள்ல கூட்டை கலைப்பது போல கஷ்டமான பாதை வழியாய் கர்த்தர் நடத்தலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை பாதி கடினமாயிருந்தாலும், சூழ்நிலை சாதகமற்றதாய் இருந்தாலும், எனக்கு ஒண்ணு தெரியும், ஒரு நாள் வரும் பொழுது எந்த குடும்பத்தினரால கஷ்டப்படுத்தப்படுகிறோமோ, எந்த மக்களால வேதனைப்படுத்தப்படுகிறோமோ, அதே மக்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்களை ஆதரிக்கும்படி கர்த்தர் என்னை உயர்த்துவார் உயர்த்துவார். அந்த நோக்கத்துக்கு நேராக நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுக்கணும், உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் வைத்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே என்றால் நீங்க ஜெபிங்க, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக. அது மாத்திரமல்ல, பட்டணத்துக்காக, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்தின் பாதுகாப்பு உங்கள் முழங்கால்ல இருக்குது, தேசத்தின் பாதுகாப்பு உங்களுடைய ஜெபத்துல இருக்குது. அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படி எஸ்தரை வைத்திருக்கிறாரோ அதே போல உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து இந்த தேசத்திலே வைத்திருக்கிறார். ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரங்கள்ல தூக்கம் வரலனா, அப்பா பட்டணத்தை ஆசீர்வதியும், தேசத்தை ஆசீர்வதியும், ஜனங்களை ஆசீர்வதியும் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல ஏசப்பா நான் எதற்காக ஜெபிக்கணும்னு கேளுங்க. நோக்கத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஏதோ நான் வாழ்கிறேன், பிறந்தேன், சாப்பிடுறேன்,
தூங்குறேன், எழும்புறேன், அடுத்த நாள் சாப்பிடுறேன், அடுத்த நாள் எழும்புறேன், அடுத்த நாள் தூங்குறேன். இப்படி அல்ல, இப்படி அல்ல. இதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். இதற்காக உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவில்லை, இதற்காக உங்களை நிற்க வைக்கவில்லை, இதற்காக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் உருவாக்கினவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை இந்த தேசத்திலே வைத்திருக்கிறவர், இந்த தேசத்திலிருந்து கொண்டு போய் பிற தேசத்திலே உங்களை வைத்திருப்பாரேயானால் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு சகோதரி உண்டு. அவங்க இந்திய தேசத்துல பிறந்தவர்கள், இந்து குடும்பத்துல பிறந்தவர்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். அவருடைய மகள் துபாயில் இருக்கிறபடியினால அவர்களும், இவங்களுக்கு வேற யாரும் கிடையாது. ஸோ அவங்களும் அங்கே துபாய்க்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த சகோதரியுடைய பேர் தியானேஸ்வரி. அப்போ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போன பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி, நான் இங்கே வந்து இந்தியாவில் இருந்தாலாவது எல்லாரிடமும் பேச முடியும், சுவிசேஷத்தை சொல்ல முடியும், ஆனால் இங்கே நான் துபாயில் வந்து இருக்கிறேனே, ஏன் என்று தெரியலையே என்று ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அந்த நோக்கத்தை கர்த்தர் தெரியப்படுத்தினார். அங்கு இருந்து கொண்டே அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் நம்முடைய இயேசு சந்திக்கிறா ப்ரோக்ராமை அனுப்புவது, ஆண்டவரை பற்றி சொல்லுவது, இப்படி அவர்கள் ஃபோன் மூலமாக, யூடியூப் மூலமாக அந்த ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டே இருக்க 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 அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவங்களுடைய குடும்பத்தில் இந்துக்கள் எல்லாரும் பாரம்பரியமாக இந்துக்கள், நியூசிலாண்டில், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க, இப்படி பல இடங்களில் இருக்கிறவங்க எல்லாரையும் தேவன் பக்கம் திருப்புவதற்கு சகோதரியை கர்த்தர் ஒரு கருவியாக கர்த்தர் கொண்டா. அப்போ அவங்க சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை அங்கே கொண்டு போனதுக்கு ஒரு நோக்கம், ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்படி ஒவ்வொரு குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க உங்களை நோக்கி ஆராய்ந்து பாருங்க. கர்த்தரை நோக்கி ஒரு கேள்வி கேளுங்க. ஏன் அப்பா என்னை இந்த பொசிஷன்ல வைத்திருக்கிறீங்க? ஏன்பா இந்த குடும்பத்துல வச்சிருக்கிறீங்க? ஏன்பா இந்த தேசத்துல வச்சிருக்கிறீங்க? ஏன்பா இந்த வேலையில வச்சிருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே என்னை இந்த பாதையில நடத்துறீங்க? இந்த கஷ்டமான பாதையில, நெருக்கமான பாதையில நடத்துறீங்க, ஏன்னு தெரியலையே, எனக்கு சொல்லித்தாங்கப்பா, அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா என்று ஆண்டவரை நோக்கி கேட்கும் போது கர்த்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்த நோக்கத்தை, திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் வைத்த நோக்கம், என்னை குறித்து நீர் வைத்த திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடர எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரீபா கபா ஷந்தலபா. இந்த நேரத்தில் நீங்களும் ஆண்டவரும் தான் ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். வேதத்தில் இருக்கிற அத்தனை பக்தர்களும் எதற்காக என்னை கர்த்தர் பிடித்தார், அந்த நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதை நோக்கி ஆசையாய் தொடர்ந்தார்கள். விளைவு, அந்த நோக்கம் நிறைவேறியது. நோக்கத்தை நிறைவேற்றாமல் சிலர் அபாத்திரராய் போனாலும் அநேகர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தங்கள் ஓட்டத்தை முடித்தார்கள், ஜெயத்தோடு முடித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே என்னுடைய மரணம் அல்லது உம்முடைய வருகை ஏதோ ஒன்று ஆண்டவரே முதல்ல வரும். அதற்கு முன்பாக நீர் என்னை அழைத்த நோக்கத்தை, என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை, இந்த நாட்டுல பிறக்க வைத்து இப்பொழுது வேறு நாட்டுல வச்சிருக்கிறீங்களே, அந்த நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ராஜா, வெளிப்படுத்துங்க ராஜா. ஒரு நோக்கம் இல்லாமல் நான் வாழக்கூடாது. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனா இருக்கக்கூடாது. வெறும் கையில முழம் போடுகிறவர்களா இருக்கக்கூடாது. நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும் அப்பா. அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள ஒரு அபிஷேகம் தேவையே. ஆண்டவரே, யோசேப்புக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி, தேவ ஆவியை பெற்றவன் என்று பார்வோன் சொல்லுகிறான். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி, ராஜாக்கள் சொல்றாங்க இவர்தான் அபிஷேகத்தை பெற்றவர் என்று சொல்றாங்க. எசேக்கியா தீர்க்கதரிசி ஏசாயாவை தேடி வந்தார்.
அந்த நாட்கள்ல எரேமியாவை தேடி ராஜாக்கள் போனார்கள், எல்லா தீர்க்கதரிசிகளை தேடி ராஜாக்கள் போனார்கள். காரணம் தேவனுடைய நோக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எஸ்தருக்கு ஒரு நோக்கத்தோடு கூட அந்த நல்ல ஒரு ஹை பொசிஷனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். யோசேப்பை கஷ்டத்தின் வழியாக நடத்தினாலும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். சொந்த குடும்பத்தை ஆதரிக்க, அந்த எந்த தேசத்தில் இருக்கிறாரோ அந்த தேசத்தை ஆதரிக்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஹல்லேலூயா. நோக்கத்தை நிறைவேற்ற என் ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையில நீர் வைத்த திட்டத்தை நிறைவேற்ற எனக்கு அதை வெளிப்படுத்துங்க ராஜா, அதை வெளிப்படுத்துங்க, அதை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை தாங்க. ஹல்லேலூயா. அதற்கு என்னை படைக்கிறேன் ஆண்டவரே, என்னை தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அர்ப்பணித்து ஒரு பாடலை பாடுவோமா? எல்லாரும் இணைந்து பாடுவோமா? களிமண்ணா உடைத்து உருவாகும் குயவனே உன் கையில் களிமண்ணா. ஆமென். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, உருவாக்கும் என் சித்தமல்ல உன் சித்தமாரா தருகிறேன் உன் கையில். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, என் சித்தமல்ல உம் சித்தமாரா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே ஆமென். ஜீசஸ். உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை படைக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க வைத்த நோக்கம் மட்டும் நிறைவேறட்டும் என்று அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆண்டவரே ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. எந்த நோக்கத்துக்காக இவர்கள் பிடிக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அதை நோக்கி ஆசையாய் தொடர உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. எந்த தேசத்திலே இருந்து எந்த இடத்திலிருந்து யார் யார் எங்களோடு இணைந்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மூலமாக கர்த்தர் வைத்த திட்டங்கள் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, அவர்களை குறித்த நோக்கம் நிறைவேறட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒருவேளை பாதை கஷ்டமாயிருக்கலாம் ஆண்டவரே, கழுகு கூட்டை கலைப்பது போல இவர்கள் கூடு கலைக்கப்பட்டிருக்கலாம். ஏன் இந்த பாதை, ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த கஷ்டம் என்று உம்மை நோக்கி பொழுது கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம் அப்பா. ஒன்னே ஒண்ணு ஆண்டவரே, இவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறீர் என்பதை இன்றைக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும்படி கிருபை பாராட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பு, இவர்கள் மூலமாய் ஒரு பெரிய ஆதரிப்பு இருக்க போகிறதப்பா. அதற்காக ஸ்தோத்திரம்.
நீர் ஆண்டவரை உயர்த்துவீர் ராஜா, ஆசீர்வதிப்பீர். நிறைய சந்தர்ப்பங்கள்ல கர்த்தர் உயர்த்தினதற்கு காரணமே தெரியாமல் எத்தனையோ பேர் தனக்கு ஆண்டவரே தனக்கு தான் ஆசீர்வாதம் என்று தனக்கு தானே கனி கொடுத்து கொண்டிருக்கிற திராட்சை செடியை போல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவரே, அவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுங்க அப்பா, நிறைவேற்றுங்க அப்பா. அவர்கள் மூலமாய் ஒரு கூட்ட மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்படணும். அதற்கு ஜெபம் தேவை என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அந்த ஜெப வாழ்க்கைக்கு நேராக நடத்துங்க, அந்த திட்டத்துக்கு நேராக கொண்டு போங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தின் நோக்கம், இந்த தேசத்திலே வைத்திருப்பதின் நோக்கம், இந்த குடும்பத்திலே வைத்திருப்பதின் நோக்கம், இந்த சபையில வைத்திருப்பதின் நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க அப்பா. நீர் ஆண்டவரே அறிந்து கொண்ட தேவன், அழைத்த தேவன், ஒருபோதும் கைவிட மாட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நீ வைத்திருக்கிற நோக்கம் திட்டம் நிறைவேறட்டும். சந்ததி சந்ததியாய் அவர்கள் உம்மை சேவிக்கட்டும், உமக்காக கனி கொடுக்கட்டும், உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தனித்தனியாய் அவர்களுக்கென்று வைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எல்லாரும் இணைந்து எங்களுடைய தேசத்துக்காக மறுபடியும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்து பாதுகாப்புக்காக ஆண்டவரே உயர்வுக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், கொள்ளை நோய்கள் மறைந்து போகட்டும், எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக கிருபை கொப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அர்ப்பணம் தூயனே என்னை அழுதே, அர்ப்பணியாய் ஏற்றுக்கொள்ளும். அர்ப்பணம் தூயனே என்னை அழுதே, அர்ப்பணியாய் ஏற்றுக்கொள்ளும். அருமனை பணியை கருத்துடன் செய்ய வருகிறேன், ஏற்றுக்கொள்ளும். அருமனை பணியை கருத்துடன் செய்ய வருகிறேன், ஏற்றுக்கொள்ளும். விசுவாசியே கண்களை ஏறித்து பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்துல பேசி இருக்கிறார். ஏன் என்னை இந்த குடும்பத்தில் வைத்திருக்கிறார், ஏன் என்னை இந்த பட்டணத்தில் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார் என்று ஆண்டவரிடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், ஒரு உணர்வை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இரவு நேரங்களில் எங்களோடு கூட சொப்பனம் மூலமாக பேசுங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் நோக்கத்தை வெளிப்படுத்துவார். அதன்படி வாழ ஒப்பு கொடுத்துட்டு நீங்க படுங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.